ஹாய் உறவுகளே, இன்றைக்கி தைப்பூசம். முருகனை பிடிக்காத யாரெങ്കിലും இருக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் வாழ்க்கையில் எந்த சுச்சுவேஷனில் என்னை கைவிடாத ஒரே சாமி முருகன் தான். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் முருகனை. வழக்கம் போல் காலையிலே வேலுக்கு அபிஷேகம் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு நேராக இனி கோவிலுக்கு போய், காரணம் காலையில் ஒன்றுமே சாப்பிடவே இல்லை. கோவிலுக்கு போய் என் தகப்பனை பார்த்ததுக்கப்புறம் தான் சாப்பிடணும்னு இருந்துச்சு. அதனால் நேராக நாங்களும் நானும் பாப்பாவும் நாங்கள் 3 பேரும் கோவிலுக்கு கிளம்பிட்டேன். கோவில் பார்த்தா பயங்கரமாக கூட்டம். லாஸ்ட் லைன்னு நாங்கள் நின்னதும் தெரியல, உள்ளே போனதும் தெரியல. அதே மாதிரி சீக்கிரமாக உள்ளே போய் சீக்கிரம் கிட்டேயே சாமி நல்லபடி கும்பிட்டேன். முருகன் அப்படி அலங்காரம் நல்லா அலங்காரம் பண்ணியிருந்துச்சு. முருகனை தங்கத்து ஜொலிச்சு அலங்காரம் ஆச்சு. இந்த ஃபோட்டோ வீடியோன்னு எடுக்க முடியாதங்க. அங்கே ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிச்சு, அதனால் எடுக்கல. அதில் கண்டிப்பாக அந்த அளவுக்கு அழகாக தங்கத்து ஜொலிச்சிருந்துச்சு முருகன் இன்றைக்கி தைப்பூசம் நாளிலே. அப்போ தான் சரி அன்னதானம் போட்டோன்னு சொல்லி பக்கத்து அன்னதானம் போனோம். நாங்களும் 3 பேரும் கிளம்பிட்டேன். அப்போ தான் வேறு கோவிலில் தீர்த்தம், முருகன் கோவிலில் தீர்த்தம் போட்டுருந்துச்சு. அது நல்லபடி பார்த்துட்டு அங்கேயே முருகன் வந்துச்சு. முருகன் நல்லபடி கும்பிட்டு திண்ணீர் வச்சுட்டு சாப்பிட்றது கிளம்புகிறதப்ப ஒரு அற்புதமான தைப்பூச நாள் இந்த அற்புதமான காட்சி எங்களால் பார்க்க முடிஞ்சது. விரதம் கழித்தது அந்த அற்புதமான காட்சி. தாத்தனும் பாட்டியும் இவர் ரெண்டும் முன்னாடி ഞങ്ങളെ மாதிரி அன்னதானம் சாப்பிட்றதுக்கு போயிட்டு இருந்தது. கொஞ்சம் நேரம் ഞങ്ങളും அவரை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு வீடியோ எடுக்க ஒரு ஆசை வந்துச்சு. பார்க்கறதுக்கு 2 பேரும் பேசிட்டு கை கோர்த்து இந்த காலத்து இப்படி இருக்குமா, இந்த காலம் நம்மளும் இப்படி தான் இருக்கணும் வயசான, அந்த மாதிரி ஆசை எனக்கும் வந்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. பாப்பா தான் முன்னாடி போய் வீடியோ எடுத்ததுக்கு தெரியாமல் பார்க்கறதுக்கு அழகாக அந்த பாட்டி அந்த பெரிய பொட்டெல்லாம் நெற்றியிலே பூவெல்லாம் வச்சு பரஸ்பரம் எப்படி பேசிட்டு வருதுக்கு. அது நம்ம அந்த தைப்பூசம் நாள் எங்களுக்கு இது அவ கூட பயணம் பண்ணது ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். உண்மையை சொன்னால் என்றைக்கு இந்த பிரார்த்தனை பாட்டு இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும். தாத்தனை பாட்டி யாருன்னு கூட தெரியல. அதனால் அந்த 10 நிமிஷத்துக்கு ഞങ്ങൾ அவரோட சொந்தமாக இருந்துச்சு. அப்போ ஒன்று மட்டும்தான் நினச்சது, வயசானால் ഞങ്ങളും இதே மாதிரி தாத்தனையும் பாட்டி மாதிரி பரஸ்பரம் இப்படி இருக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கும் வந்துச்சு. இந்த வீடியோ பார்க்கறது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. கண்டிப்பாக இதே மாதிரி தான் நீங்களும் நினச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கோசரம் தான் இந்த வீடியோ போட்டால் வேறு எதுவும் இல்லை. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஓகே, பை, see you.